ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவில் உண்டான ITBPF, அதாவது இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ITBPF பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் போன்ற போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ஒரு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன் வந்து இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி நான் கேஜெட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் கீழே வரும். அதே இது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் சி நான் கேஜெட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் கீழே வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர்ல 6 வேகண்டும், எஸ்சில 1 வேகண்டும், ஓபிசில 3 வேகண்டும், டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10 வேகன்சி இந்த சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ்ல இருந்து இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஆர்ல 3 வேகண்டும், எஸ்டில 1 வேகண்டும், இடபிள்யூசில 1 வேகண்டும், டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஃபீமேல் ஒன்லி, இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஆர்ல 5 வேகண்டும், ஓபிசில 4 வேகண்டும், எஸ்சில 3 வேகண்டும், எஸ்டில 2 வேகண்டும், டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 29 வேகன்சி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேலரி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 6ல 35,400 வந்து 1,12,400 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இரண்டாவதா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், இதுல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 5ல 29,200 இருந்து 92,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. மூன்றாவதா ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப், இதுக்கு லெவல் 4ல 25,500 இருந்து 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான சேலரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 21 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும். அதாவது டேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 29 ஜூலை 1994 இருந்து 28 ஜூலை 2003 நீங்க பிறந்திருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் வரை நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க சென்ட்ரல் நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். டிசேபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 இயர்ஸ் வந்து நர்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இரண்டாவதா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுல இருந்து 28 வயதுக்குள்ள இருக்கணும். டேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 29 ஜூலை 1996 இருந்து 28 ஜூலை 2004 நீங்க பிறந்திருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்மசில நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு ரெகக்னைஸான இன்ஸ்டிடியூட் அல்லது காலேஜ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஃபீமேல் ஒன்லி, இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கணும். டேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 29 ஜூலை 1999 இருந்து 28 ஜூலை 2006 நீங்க பிறந்திருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அக்வாலரி நர்சிங் மிட்வைஃப் வரை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கரெக்டா உங்களுடைய நர்சிங் கவுன்சில் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாரேஜ் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனே கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், இதுக்கு மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 82 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஃபீமேல் ஒன்லி, இதுக்கான ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதான் உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 29 ஜூன் 2024 இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்ல ஓப்பன்ல இருக்கும். நீங்க விருப்பம் இருந்தவங்க போய் அதனுடைய அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல், OBC, இடபிள்யூசி இருந்தீங்க அப்படின்னா நீங்க 200 பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜெனரல், OBC, இடபிள்யூசி இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே SC ST ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமா மட்டும் தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். UPI, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா பே பண்ணிக்க முடியும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல உங்களுக்கான பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 2ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பேஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கான ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் ரேஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 செகண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க 7 minutes 30 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கான ரேஸை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் ரேஸை பாத்தீங்க அப்படின்னா 18 செகண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதே 800 மீட்டர் ரேஸை பாத்தீங்க அப்படின்னா 4 minutes 45 செகண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்மசி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபீமேல் மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கான மேலுக்கான ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரேஸை பாத்தீங்க அப்படின்னா 7 minutes 30 seconds நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 11 feet நீங்க வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 3 chances கொடுப்பாங்க. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3.5 feet வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இதுக்குமே 3 chances வந்து கொடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான ரேஸை பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர் ரேஸை பாத்தீங்க அப்படின்னா 4 minutes 40 seconds குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 9 feet வந்து தாண்ட மாதிரி இருக்கும். இதுக்குமே 3 chances வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 feet வந்து தாண்ட மாதிரி இருக்கும். இதுக்கு 3 chances வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் 100 marksக்கு. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ்க்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். 10 வினாக்களுக்கு 10 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற ரேஷியோல வந்து இருக்கு. இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ், இதுவுமே 10 question 10 marks. மூன்றாவதா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், இதுவுமே 10 question 10 marks. நான்காவதா இங்கிலீஷ் கம்பேரிசன்ஸ், இதுவுமே 10 question 10 marks. ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் அல்லது ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து 60 questions வந்து 60 marks இருக்கும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்கள் இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். பேஸ் 3ல உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் வைவா வாய்ஸ் வந்து 40 marks இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து 30 marks இருக்கும். ப்ராசிடியூசர்ஸ் வந்து 30 marks இருக்கும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு வந்து நடைபெறும். பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து இது போன்ற பதிவுகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.